நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ட்ரஸ்ட் நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான அனுபவங்கள் அப்படின்னா நம்ம கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை போன்ற நண்பர்கள் அனுபவித்த சில விஷயங்களை உதாரணங்கள் மூலம், அதாவது புராண கதைகள் மூலம் அதனுடைய உதாரணங்களை நமக்கு இன்று தேவையான அந்த காலகட்டங்களில் புரியும்படி சொல்லுவதற்குண்டான முயற்சி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ட்ரஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல். இதில் நம்ம இன்றைக்கி ஒரு விஷயம் என்ன பார்க்க போகிறோன்னா, மகாபாரதம் அப்படிங்கிறத விட பகவத்கீதை அப்படின்னு டைரெக்டாக பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில், அதாவது சாங்கிய யோகம் அப்படிம்பாங்க, இதில் இந்த கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த இந்த ஆன்மாவை பற்றி மிக தெளிவாக சில விளக்க குணங்கள் கொடுத்துருப்பார். அந்த விளக்கத்தை நீங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னா, இல்லை இதுவரை நாம் பகவத்கீதையே எடுத்து படிக்காதவர்கள் இருந்தாலும் கூட பரவாயில்லை, அட்லீஸ்ட் அந்த பகவத்கீதை புக்கில் சின்ன பாக்கெட் புக்கே இப்போல்லாம் நிறைய இருக்குது, அதில் உரை மட்டுமே இருக்குது, அதாவது ஸ்லோகங்கள் இல்லாமல் உரைகள் தமிழ்லேயே இருக்குது. அது இந்த சாப்டர் 2 முதல்ல ஒரு 10 ஸ்லோகத்தை விட்டுட்டு ஒரு 20லேருந்து ஒரு 30-35 ஸ்லோகங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகும். வாசி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மா அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லியிருப்பார். ஆன்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இதை விட ஒரு தெளிவாக நம்ம வேறு எங்கேயுமே படிச்சிருக்க முடியாது. மேலும் இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பார்களானால் அது பகவத்கீதையிலிருந்து எடுக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். ஏன்னா ஆன்மா அப்படிங்கிறதுக்கு கீதையை விட ஒரு பெரிய உரை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. இப்போ ஆன்மா அப்படிங்கிறது ஒரு பொருள் அப்படிங்கிறதை விட இதை நெருப்பால் எரிக்க முடியாது, ஆயுதங்களால் வெட்ட முடியாது, நீரால் ஈரமாக்க முடியாது, காற்றால் உலர வைக்க முடியாது அப்படின்னு நிறைய ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் முதற்கொண்டு அதில் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம எதுக்கு இந்த ஸ்லோகத்தை எடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஆத்மா அப்படிங்கிறதேவும் அவர் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார் அந்த ஸ்லோகத்தில். ஒரு மனிதன் ஒரு துணி, அதாவது நாம் போட்டிருக்கும் உடை அழுக்காகும் பொழுது எப்படி அந்த உடையை மாற்றிக்கொள்கிறோமோ அதுபோல்தான் ஆத்மாவும் ஒரு உடலை ஒரு துணி போல், ஒரு ஆடை போல் எடுத்துக்கொள்கிறது. இந்த உடலில், அதாவது இந்த ஆத்மா இந்த உடையை, அதாவது இந்த உடல் என்ற உடையை ஒரு 80 வருடமோ 100 வருடமோ போட்டுக்கொண்டால் இதை கழட்டி போட்டுவிட்டு இந்த ஆன்மா இன்னொரு உடலை தேர்ந்தெடுத்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் அந்த மேக்சிமம் ஆத்மாவை பற்றி அத்தியாயம் 2 சொல்லியிருப்பாங்க. சரி, அப்போ இது நாம் கலியுகத்தில் இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த கேள்வி அர்ஜுனனுக்கு எழுந்ததுக்கு உண்டான காரணம் என்னவென்றால், என்னுடைய சொந்தங்கள் அவர்களை கொல்வதற்கு உண்டான உரிமை எனக்கு இருக்கிறதா? இவர்களை கொலை செய்தால் இந்த பாவம் என்னை பிடிக்காதா? இதுதான் இந்த சாப்டரில், அதாவது 2nd சாப்டரில் உண்டான ஒரு விளக்கங்கள். அந்த காலகட்டத்தில் மகாபாரதத்தில் பகவத்கீதையில் அர்ஜுனனுடைய சந்தேகம் அது. சரி, இப்போ நாம் இதை எவ்வாறு பார்க்க வேண்டும்? இப்போ நம்ம போருக்கெல்லாம் போகிறது கிடையாது. ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக தெரிந்திருக்கும், எல்லோருடைய உடலிலும் ஒரு ஆன்மா இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருப்போம். அப்போ நாம் சண்டை போட்டுக்கொள்வது யாரிடம்? யார் கூட நம்ம இப்போ சண்டை போட்டு ஜெயிக்கிறோம்? அண்ணன் தம்பிக்குள்ளையா, இல்லை மாமன் மச்சனுக்குள்ளையா, இல்லை ஒரு காலத்தில் நண்பராக இருந்து திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்திற்காக இன்று நமக்கு விரோதியாக இருப்பவரா, இல்லை வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் பகையா, இல்லை ஏதாவது தெரியாமல் ஒரு தவறு ஒரு மனிதன் செய்திருந்தால் அதை பழிவாங்கும் நோக்கத்தோடு நாம் தெரிந்தே செய்யக்கூடிய விஷயமா? இது எல்லாமே நாம் அந்த மனிதருக்குத்தான் செய்கிறோமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. சரி, மனிதருக்குத்தான் செய்கிறோமானால்
இதை உள்ளார்ந்து வருத்தப்படுவது யார்? அந்த மனிதனா? அப்போ அந்த மனிதனுக்கு நாம் எவ்வளவு தூரத்துக்கு தீங்கு இழைக்க முடியும்? அந்த ஆத்மா அந்த உடலில் இருக்கும் வரை. சரி, அந்த ஆத்மா அங்கேருந்து போயிடுச்சு. அப்போ அந்த ஆத்மா அந்த இடத்துல இருந்து போகும் பொழுது அந்த ஆத்மா குடியிருந்த உடம்பிற்கு நாம் இழைத்த அந்த தீங்கு இந்த ஆத்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுக்கும். நாம் வாங்கிட்டு தான் ஆக வேண்டும். அதுதான் காலச்சக்கரமும் கர்ம வினையும். அப்போ கோபத்தால் தான் நம்மால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியுமா? இல்லை, இந்த கோபத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடு என்ன? மனிதன் செய்யக்கூடிய தவறுகள், இழிவான சொற்கள், கடும் சொற்கள், உடலுக்கு தீங்கு ஏற்படுத்துதல், ஆயுதங்கள் மூலம், கடுமையான சொற்களின் மூலம். அப்போ இதுதானே நம்ம மனிதனால் பண்ண முடியும். அப்போ வேறு என்ன நாம் செய்து நாம் இந்த பகையை தீர்த்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயம். ஏன்னா மனிதன் பிறந்தாச்சு, வளர்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு நாள் இந்த இடத்தை விட்டு போக போகிறோம் அப்படிங்கிறது உண்மை. எந்த கடவுளே நினைத்தாலும் இதை மாற்ற முடியாது. அப்போ இந்த வாழும் கொஞ்ச காலத்தில் நாம் யாருக்காக வாழ வேண்டும்? முதல்ல நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா? ஒன்று. சரி, நாம் சந்தோஷமாக இருந்தால்தான் நம்மை நம்பியவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இது ரெண்டாவது விஷயம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வீட்டில் ஒருவன், அதாவது அந்த வீட்டிற்கு மூத்தவனோ இல்லை அந்த வீட்டிற்கே ஒரு பெரிய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அந்த ஆண்மகனோ இல்லை பெண் பிள்ளையோ, ஒரு குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவ எல்லாருமே அந்த வீட்டினுடைய முதுகெலும்பு தான். அப்போ அவர்கள் முதலில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போ நானே வச்சுக்கலாம், நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மை நம்பி இருப்பவர்கள், முதலில் நம்மை நம்பி இருப்பவர்கள் யார்? பெற்றோர், மனைவி, குழந்தைகள். இவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஓகே, அப்போ நாம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வசதியாகவும் வாழ வேண்டும் என்ற ஒரு தேடல் பிறவியிலேயே நமக்கு உண்டு, தவறில்லை. ஓகேவா? அப்போ நம்முடைய சந்தோஷத்திற்காக இன்னொருவரை ஏமாற்றி, இன்னொருவரை தவறான பாதையில் அழைத்து சென்று அவருக்கு சில கெடுதிகளை விளைவித்து அதன் மூலம் வரும் லாபத்தில், அது பணமாகவோ இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை அவர்களுக்கு மன திருப்தியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று, இதை அடைவதால் ஒரு மனிதன் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கை உண்டான்னா கண்டிப்பாக இது இருக்காது. அது எல்லாமே டெம்பரவரி, நிரந்தரமற்றவை, கொஞ்ச நாளைக்கு இருக்கும். எதுவரை? உங்களை இதே போன்று இன்னொருவர் வந்து இதை போல் தாக்குவது, அது சொல்லாக இருந்தாலும் சரி, காயமாக இருந்தாலும் சரி, கூறிய ஆயுதமாக இருந்தாலும் சரி. முதுமை என்பது ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக உண்டு. இன்று நாம் இளமையில் தைரியமாக வீரியமாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஒரு தீய சொற்களையோ தீய செயல்களையோ ஒருவருக்கு செய்தால் இந்த முதுமை அப்படிங்கிறது மனிதனுக்கு கண்டிப்பாக வரும். அப்போ எப்போ வரும்? அந்த ஆத்மா நம்மை விட்டு செல்லக்கூடிய அந்த நேரம் எல்லாமே திரும்பி வரும். அப்போ அந்த நேரத்தில் இது போன்ற, அதாவது இந்த இளமையில் நாம் இருந்த இதே வேகம் அங்கே இருந்திருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. சுற்றி இருந்த அத்தனை பேரும் போயிருப்பான். பையன் கல்யாணம் ஆகி போயிருப்பான், வெளிநாட்டில் இருப்பான். ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டில் தான் நம்ம எல்லாருமே இருப்போம் கடைசி வரை. இப்போ அப்படி கிடையாது. பிறக்கிறது இடமா இருக்குது, வாழ்க்கையை முடிக்கிறது இன்னொரு இடமா இருக்குது. அப்போ எத்தனை நாள் தனியாக சுற்றி ஆட்களோடு நாம் இருந்து கொள்ள முடியும்? கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு நாம் செய்த அனைத்துமே திரும்ப வரும். அப்போ அதைத்தான் கிருஷ்ணர் சொல்கிறார், வாழும் பொழுது ஒழுங்காக நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போ. இந்த ஆத்மா அப்படிங்கிறது நம்மளை கேட்டால் இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அந்த உயிர், இது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆட்டம் எல்லாம், ஆடிய ஆட்டம் எல்லாம் அப்படிம்பாங்கள்ல, அது முடிவில் பிறர் ஏளனம் செய்யும் போல் செய்யக்கூடியது இந்த பிறப்புக்குண்டான அர்த்தம் அது அல்ல. எல்லாருமே ஆத்மாதான். நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் இது எல்லோருக்குமே அது நடக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் கடவுளிடம் ஒரு பிரார்த்தனையாவது வைக்க வேண்டும். எனக்கு கிடைத்த இந்த அனைத்தையும்
எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வைக்கிறதுக்கு உண்டான மனசு வேணும். அந்த எல்லோரும் அப்படிங்கிறது தான் ஆத்மாக்கள், ஆன்மா. ஏன்னா ஆன்மா தான் இந்த உலகத்தின் எஜமான்கள், நாம் அல்ல. இதெல்லாம் வெறும் பாதியில் வந்து போகணும். நாளை இல்லை அடுத்த 5 நிமிஷத்துக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நாளை என்ன நடக்கும் அப்படி தெரியாது. எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருப்போம், அவர்கள் நினைத்து குறுக்கு வழியில் சேர்த்து வைக்கும் சொத்துக்களோ பாவங்களோ புண்ணியங்களோ எல்லாமே பார்த்திங்கன்னா டெம்பரவரி தான், ரொம்ப நாள் நினச்சிருக்காது. மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த உயிர் அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அது வேறு எங்கேயோ போயிட போகுது. அப்போ இந்த குறுகிய காலகட்டத்தில் மனிதன் பிறந்தான் இறந்தான், இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம் ஒரு ஆத்மா, நம்மை போன்று நம் முன்னால் இருக்கக்கூடியதும் ஒரு ஆத்மா தான். அதற்கு தீங்கு விளைவிக்க வேண்டாம். நன்மை பயக்காவிட்டாலும் பரவாயில்லை, அதற்கு தீமை விளைக்க வேண்டாம். அந்த காலத்தில் கீதையில் கிருஷ்ணர் அவருக்கு புரிய வைத்தது, அதாவது அர்ஜுனனுக்கு புரிய வைத்தது, இது உன்னுடைய கையில் கிடையாது, அவருடைய கர்ம வினை அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மா அப்படிங்கிறதுக்கு அந்த சாப்டர் 2 அவ்வளவு பெரிய விஷயங்கள் சொல்லியிருப்பார். சாங்கி யோகம் முடிந்தால் படித்து பாருங்கள். நாம் நேற்று வரை எப்படி இருந்தோமோ, கண்டிப்பாக எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் ஒருவன் நல்லவனாக இருக்க முடியாது என்பது விதி. ஆனால் கெட்டவனாக இருக்க முயற்சிக்க வேண்டாம். நம்மளுடைய மனசாட்சி அப்படின்னு ஒன்று நமக்கு இருக்கும். அந்த மனசாட்சிப்படி நடந்து கொண்டு முதலில் நாம் நமக்கு நல்லவர்களாக இருப்போம். அப்புறம் ஊரை திருத்தலாம், உலகத்தை திருத்தலாம். அது நம்மை மட்டுமல்ல, நாம் விட்டு செல்லும் எல்லா விதமான விஷயங்களிலும், இன்க்ளூடிங் நம்மளுடைய குழந்தைகள் முதற்கொண்டு அதை பின்னாளில் அனுபவிப்பார்கள். நல்லதாக இருந்தால் நல்லது, தீயதாக இருந்தால் தீயது. இது எது வேண்டும் அப்படின்னு எல்லார்ட்டையுமே கேட்டிங்கன்னா மனிதனுக்கு முதல்ல தோன்றது, நான் நல்லா இருக்கணும், நமக்கு பின்னாடி நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த எண்ணத்தில் வரும். அந்த சந்ததிகள், நம்மளுடைய வாரிசுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இன்று நாம் விதைக்கக்கூடிய அனைத்து விதையும் நன்றாக இருக்க வேண்டும். இது நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆத்மா அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் அந்த காலத்தில். இந்த காலத்தில் ஆத்மாவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு உயிரை எடுப்பதற்கு உண்டான உரிமை இன்று நமக்கு அல்ல. அன்று போர்க்காலத்தில் அது அவருடைய கர்ம வினையின் மூலமாக நடந்தது. 2 பக்கமே நல்லது இருந்துச்சு, 2 பக்கமே தீய இருந்துச்சு, அது வேற. இப்போ நாம் முடிந்தவரை நம் பக்கம் அறத்தையும் நல்ல விஷயங்களையும் பண்பையும் சேர்த்து கொண்டால் பின்னாளில் இது நமக்கு கண்டிப்பாக உதவும் அப்படிங்கிறது தான் இன்று சொல்ல வந்த இந்த ஒரு கருத்து. பதிவு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு பகிருங்கள். முடிந்தவரை நாம் ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்கு நல்லதை செய்ய முடியாவிட்டாலும் தீயதை இழைக்காமல் இருப்பதற்கு உண்டான வழியை செய்வோம். எல்லாம் அவன் செயல், அதுதான். முடிந்தவரை நண்பர்களுக்கு பகிருங்கள். மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.